ஹாய், இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அதோட மீனிங்ஸும் பார்க்கலாம். ஸ்பில் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டம்ளர் வந்து டேபிள் மேலே இருந்தது, அது கொட்டிக்கிச்சு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஸ்பில்லுன்னு சொல்லுவாங்க. டேப்பில் வந்து தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா அது பெட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சிங்க்லலாம் கீழே பைப் போகும்ல, அது வந்து அதுலேருந்து தண்ணி வந்து வெளியில் வந்துருச்சு, ஒழுங்காக அது பைப்புக்குள்ளே போகல அப்படின்னா அது பேர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. போர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டம்ளரில் இருக்க மில்கை இன்னொரு டம்ளருக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னு சொல்கிறத போர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டம்ளரில் காஃபி விழுத்துறோம், அது வந்து ஃபுல்லாக ரொம்ப வெளியில் வந்துருச்சு இந்த காஃபி எல்லாமே. அது எல்லாமே வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சு நிறையா குட்டை மாரி தண்ணி நிற்கிது, சேருக்குது, அதில் கல் போட்டோன்னே அப்படியே தெளிக்கும் இல்லையா, அது பேர் வந்து ஸ்ப்ளாஷ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சு இல்லை ஒரு மக்கில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஸ்பாஞ்சை வந்து முக்கி எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சோக் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிச்சனில் வந்து இட்லியோ இல்லை நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு புகை வரும் இல்லையா, அது பேர் வந்து ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சு தண்ணி வந்து வெள்ளம் வருது இல்லையா, அதை இங்கிலீஷில் ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.